நம்ம எப்படி ஃபேமஸ் ஆகிறது, நம்ம ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, நம்ம எப்படி அடுத்தவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் ஒரே வழி நான் சொல்கிற 7 கான்செப்டை யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த உலகத்திலே நம்பர் 1 மார்க்கெட்டர் ராபர்ட் பி சியால்டினி இந்த 7 கான்செப்ட்ஸையும் சொல்லியிருக்கார். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரிகர். நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக சில விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும், ப்ரோக்ராம் பண்ண மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு, ஓனாய் வான்கோழி குஞ்சுங்களை அட்டாக் பண்ணும்போது அந்த குஞ்சுங்க சீப் சீப்புன்னு சத்தம் போடும். இந்த சவுண்டை கேட்ட உடனே தாய் வான்கோழி தன்னோட குஞ்சுகளை காப்பாற்ற போயிடும். இதுல இந்த தாய் வான்கோழி அந்த சீப் சீப் சவுண்டை கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அது காப்பாற்ற போயிடுச்சு. இதுதான் ட்ரிகர். நம்மளோட வாழ்க்கையிலயும் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டைரி மில்க் ஆட்ல மொமெண்ட்ஸ் அப்புறம் ஸ்வீட் நேமை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு, கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு ஆட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல லட்டுன்ற வேர்டு தான் ட்ரிகர். இது நம்மளை என்ன ட்ரிகர் பண்ண போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் நம்ம அந்த ஆடை பார்த்ததுக்கப்புறம் நம்ம லட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணும் போதோ லட்டு சாப்பிடும் போதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயினுக்கு டெய்ரி மில்க் சாக்லேட் தான் ஞாபகம் வரும். இந்த ட்ரிகரால் நம்ம உடனே கடைக்கு போய் அந்த சாக்லேட்டை வாங்கிட மாட்டோம். ஆனால் ஷாப்பிங் பண்ண கடைக்கு போகும்போது கண்டிப்பாக டைரி மில்க் சாக்லேட் வாங்கிடுவோம். ஏன்னா அந்த ப்ராடக்ட் ஆட்னால உங்கள் மைண்ட் ட்ரிகர் ஆகிருக்கு. நம்ம ஃபேமஸாக ஆகிறதுக்கு சிரிக்க வைக்கிறது, கோவப்படுத்துறது, இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, ஸ்கேர்சிட்டி. இந்த ப்ராடக்ட் இல்லைனா நம்ம என்ன ஆவோமோ அப்படின்ற எமோஷனை நமக்குள்ளே கிரியேட் பண்ணுறது தான் ஸ்கேர்சிட்டி. நிறைய ப்ராடக்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லிமிடெட் ஆஃபர், லிமிடெட் எடிஷன். அதை பார்த்துட்டு எல்லாரும் இந்த ப்ராடக்ட் கொஞ்ச நாள் தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு உடனே வாங்கிடுவாங்க. ஒரு சின்ன எவிடன்ஸ்னால நம்ம மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட் நமக்கு தேவையே இல்லைனாலும் நம்ம ஆசைப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக அதை வாங்கிடுவோம். இந்த ஸ்கேர்சிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கடைக்கு வர்ற கஸ்டமர்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அது என்னன்னா, ஒரு ஜாடியில் 10 பிஸ்கெட்டும் இன்னொரு ஜாடியில் 2 பிஸ்கெட்டும் வச்சு எது நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்ட முக்கால்வாசி பேர் 2 பிஸ்கெட் இருந்த ஜாடியில் இருந்த பிஸ்கெட் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சியால்டினியோட பிரதர் கார் ரீசேல் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் ஒரு காரை விற்க நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு 3 பேர் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சியால்டினி பிரதர் அவங்க 3 பேரையும் மதியம் 2 மணிக்கு வந்து காரை பார்க்க சொன்னாங்க. அந்த 3 பேர் வந்து மீட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த காரை 3 பேரில் ஒருத்தர்கிட்ட வித்துட்டார் ஈஸியாக. அதை பார்த்த சியால்டினி இவன் எப்படி இந்த காரை சீக்கிரமாக வித்தான்னு யோசிச்சுட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு சியால்டினிக்கு எப்படின்னு புரிஞ்சுது. சியால்டினி பிரதர் என்ன பண்ணார்னா, ஃபர்ஸ்ட் கம்மியான விலைக்கு காரை வாங்கினார். செகண்ட், கரெக்டான டைமில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணார் சண்டேல. தேர்ட், 3 பேரையும் கரெக்டாக மதியம் 2 மணிக்கு வர சொன்னார். 3 பேரும் ஒன்றா வந்ததில் இந்த காரை மற்ற 2 பேரில் ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஸ்கேர்சிட்டி கிரியேட் பண்ணார். தேர்ட், ரெசிப்ரோகேஷன். நம்ம யாருக்காவது ஒரு ஃப்ரீ கிஃப்டை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க திருப்பி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணாஸ்னு ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க ஏர்போர்ட்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் பூவை ஒரு கிஃப்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை அவங்க வாங்க மறுத்தாலும் கொடுத்தாங்க. அதை கொடுத்து அந்த கிருஷ்ணாஸ் குரூப்புக்காக பண உதவி செய்ய சொல்லி கேட்டாங்க. இந்த பூவை வாங்கினவங்களுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று, கோவமாக பூவை தூக்கி போட்டு போயிடுறது. ரெண்டாவது, அவங்க கேட்ட மாதிரி பணத்தை கொடுத்துடுறது. இதில் முக்கால்வாசி பேர் பணத்தை கொடுத்துட்டு அந்த பூ பிடிக்காம ஒரு பின்னில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. இந்த கிருஷ்ணா குரூப் தூக்கி போட்ட பூவையும் திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குரூப்பை கொஞ்ச வருஷத்துலேயே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த குரூப்பே இல்லை. கிருஷ்ணாஸ் குரூப் இந்த கான்செப்டை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. அடுத்து, லார்ஜர் அண்ட் ஸ்மாலர் ரிக்வெஸ்ட். நீங்கள் ஒரு பொருளை விற்கணும்னா ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர்ஸை இது அதிகமான விலையாக இருக்கேன்னு ஃபீல் பண்ண வைக்கணும். அடுத்து, கம்மியான விலையில் கொடுக்கணும். இந்த கம்மியான விலை தான் நம்ம எதிர்பார்த்த ரிட்டர்னாக இருக்கணும். ஒரு நாள் சியால்டினி வாக்கிங் போயிட்டு இருந்தப்ப ஒரு பையன் அவர்கிட்ட வந்து, நான் மூவி டிக்கெட்ஸ் வித்துட்டு இருக்கேன், இந்த டிக்கெட்ஸை வாங்கிக்கோங்கன்னு கேட்டான். அவருக்கு அந்த டிக்கெட்டோட விலை அதிகமாக இருந்ததுனாலும் அவருக்கு தேவை இல்லாததுனாலும் அதை வேணான்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அந்த பையன், மூவி டிக்கெட்ஸ் தான் நீங்கள் வாங்கிக்கல, என்கிட்ட இருக்கிற சாக்லேட்ஸாக நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்டதும் கம்மி காசு தானேன்னு சியால்டினி வாங்கிட்டார். வாங்கிட்டு போன கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கு அந்த சாக்லேட்டை 2 மடங்கு பணம் கொடுத்து வாங்கியிருக்காருன்னு. அதுவும் இல்லாமல் அந்த பையன் மூவி டிக்கெட்ஸ் விற்கிறவன் இல்லை, சாக்லேட் விற்கிறவன். இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. மீதி 4 கான்செப்ட்ஸையும் பார்ட் 2ல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அப்டேட்டடாக தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2ல பார்க்கலாம். தேங்க்யூ.